guys, welcome to EduLearn Academy channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா sets, relations, functions தான் பார்க்க போறோம். Type of relations பார்க்கலாமா? நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் subscribe பண்ணாதவங்க ப்ளீஸ் subscribe பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட்டா இருந்தாலும் என்கிட்ட கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படினு நினைச்சீங்கன்னா வேற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு மறக்காம லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெஃப்ளெக்சிவிட்டி அப்படின்னா என்னதுன்னா இப்போ எம் ஆர் எம்னா என்னதுன்னா இது என்னதுன்னா ரிலேட்டட் டு. அப்போ எம் ரிலேட்டட் டு எம் அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம எம் கமா எம் அப்படி போடணும். என் ரிலேட்டட் டு என் அப்படின்னா என் கமா என். பி ரிலேட்டட் டு பினா பி கமா பி. இது வந்து ரெஃப்ளெக்ஷன் ஆகுறது. இப்போ ஒரு மிரரை பார்த்தோன்னா அது எப்படி ரெஃப்ளெக்ட் ஆகும், அப்போ அதே உள்ள இதுதான் நம்மளுக்கு அதே தான் வரும். நெக்ஸ்ட்டு சிமெட்ரிசிட்டி. நெக்ஸ்ட் இது என்னதுன்னா எம் ரிலேட்டட் டு என். இது என்னதுன்னா சிமெட்ரிசிட்டினா ரெசிப்ரோக்கலாக வருது. அப்போ என் ரிலேட்டட் டு எம் இது ரெசிப்ரோக்கலாக வரும்போது எம் கமா என் என் கமா என். இன்னொன்று எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பி ரிலேட்டட் டு எஸ் எஸ் ரிலேட்டட் டு பி. அப்போ இதோட ரெசிப்ரோக்கல் என்ன பண்ணணும்னா பி கமா எஸ் எஸ் கமா பி. டிரான்சிட்டிவிட்டி அப்படின்னா எம் ரிலேட்டட் டு என் என்ஆர்ஓ. அது என்ன பண்ணணும்னா இப்போ இந்த ஆர்என்னும் என்ஆரும் ஈக்குவல். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா இது ரெண்டையும் ரிலேட் பண்ணணும். அப்போ எம்ஆர்ஓ அது ரிலேட் பண்ணோம்னா எம்ஓ என்ன வரும் ஆன்சர். நெக்ஸ்ட் பி ரிலேட்டட் டு எஸ் எஸ் ரிலேட்டட் டு யூ. அப்போ எஸ்ஆர்ஓ நம்ம ரிலேட் பண்ணோம்னா பியூ யூஏ ரிலேட் பண்ணணும். அப்போ பி கமா யூ. ஈக்குவலன்ஸ் அப்படின்னா எல்லா மேலே உள்ள அபோ எல்லாத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுறது ஈக்குவலன்ஸ். தேங்க்யூ.